இப்போ விபூதி முட்டான் போட்டு இருக்கோம். விபூதி முட்டானே எப்படி போடுறதுங்கிறத எல்லாருமே பார்க்கறதுக்கு வந்திருக்கா. வந்து கீழே ஒரு லேயர் வைக்கல் போடணும். அந்த தரைக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு அடுக்கு வைக்கல் போட்டணும். அதுக்கு மேல என்ன பண்ணணும், கருக்காயை கொட்டணும். கருக்காயை கொட்டி அதுக்கு மேல விபூதி முட்டான்லாம் ஒத்தியா அடுக்கணும், தனித்தனியா அடுக்கணும். மறுபடியும் அதுக்கு மேல வைக்கல் போடணும். அதுக்கு மேல கருக்காயை கொட்டணும். அதுக்கு மேல ஒத்தியா வைக்கணும். அந்த விபூதி முட்டான் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாக்க சரியா அது வந்து பக்குவமாகாது. நல்ல வெளுப்பு வரதுக்கு சான்ஸ் இல்லை. நல்ல விளையர்னு வரணும்னு சொன்னா இது ஒவ்வொரு லேயரை தான் அடுக்கணும். அதை அப்படி அடுக்கி இப்ப பாருங்க, நீங்க நேர பார்க்கலாம். இந்த அடுக்கு வந்து எப்படி இருக்கு தெரியுமா, கீழேந்து அப்படி மேல் நோக்கி அப்படி அது மேறு மாதிரி வரும். அழகா அடுக்கிட்டு இருக்கா எல்லாரும். இப்ப அடுக்கிறத பத்தி யார் வேணாலும் அடுக்கலாம், அப்படி வேணாலும் தோஷமே கிடையாது. ஏன்னா அதுவே கோமயம், அது பசுவனுடைய சம்பந்தம் உடையது. ஆகியனால இதை வந்து மேல ஒவ்வொரு விராட்டியா வச்சு அடுக்கிறா. இந்த விராட்டி எப்படி பண்றா பாருங்க. ஒவ்வொன்றுலையும் துவாரம் வச்சு வந்து மண்ணு படாம ரொம்ப அழகா அதை பண்ணியிருக்கா. அந்த லேயரை ஒவ்வொன்றா அடிக்கின்றே வரும். இதையே இன்னும் கொஞ்சம் ஓட்ட பெருசா இருந்து இந்த அடி வரலும் போயிருந்துன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த விராட்டி வந்து ஓட்ட நன்னா விழுந்துடும். அப்ப சாணியை நன்னா மிதிச்சு நன்னா அதை வந்து பக்குவமா பண்ணி ஒரு கட்டி இல்லாம அதை பண்ணியிருந்தாலே. ஆனா அப்ப என்ன பண்ணலாம், அந்த விபூதி முட்டாய் எல்லாம் வெளி நன்னா வெளுப்பா வந்த பிற்பாடு அந்த சணல்ல கோத்து அப்படியே மேல கட்டி தொங்க விட்டுலாம் வடையா. அப்படிதான் பழைய காலத்துல வைக்கிற வழக்கம். இல்லாமனா என்ன பண்ணுவா, பெரிய பானையை வச்சு அந்த பானைக்குள்ள அவரை விடாம வச்சிருவாங்க. இழந்த விடாம மாதிரி இதையும் பண்ணி அது மேல வச்சிருவாங்க. மேல வச்சால்தான் இப்ப பாருங்க, இந்த விராட்டியில 2 துவாரம் இருக்கு. துவாரம் இருந்தால்தான் அக்னியினுடைய பலம் ஜாஸ்தி ஆகும். அது உள்ளுக்குள்ள காத்து போறதுக்கோ அது மாதிரி வரதுக்கோ அது வட மாதிரி இருக்குது. அந்த விபூதியை வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து மாட்ட முடியும், அதுதான் கயத்துல கோக்கவும் முடியும். ஆகினால என்ன பண்ணுவா, இந்த மாதிரி ஓட்டையை போட்டு வச்சிருவா. அது ஓட்டை முழுக்க விழணும். அப்படி அடிவேரில் இந்த ஓட்டை பெயர்ந்தேன்னா நன்னாவும் அது பக்குவம் ஆயிடுவது. ஆகினால இந்த விபூதியை எடுத்து வைக்கிறது என்ன சுலபம்னு கேட்டா, ஒரு நமக்கு வேணும்னு சொன்னா காத்தாலும் சாயங்காலம் சந்தியாவந்தனத்துக்கு அல்லது விபூதி எல்லாம் இட்டுக்கிற நேரத்துக்கு ஏதாவது ஒரு வடையில எடுத்து அதை உதிர்த்துக்கலாம். இது வந்து சுத்தமா பண்ணின விபூதி ஆனதுனால இதை கல்லு மண்ணு இருக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸே கிடையாது. ஆகினாலும் எனக்கு பார்த்து இதை செய்யறோம். இந்த விபூதி முட்டான செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். காத்தாலும் 7 மணிக்கு இங்க வந்தோம். 7 மணிக்கு வந்து இப்ப 9 மணி ஆறுது. இந்த 9 மணி வரலும் அடுக்கிறதுக்கே பொழுது சரியா இருக்கு. ஆனா இதுல கொடுக்குற சிரமத்தை யாருமே அறியவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிரமமான விஷயம் இது. இத்தனையும் அடுக்கி அது மேலும் மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் விக்னேஸ்வர பூஜை பண்ணி அதுக்கப்புறம் கிரகப்பிரீதி பண்ணி அப்புறம் வந்து விரஜா ஹோமம் பண்ணி நெய்னார ஈசான்யத்தை ஆரம்பிச்சு அது விபூதி முட்டார போடணும். ஒரு தடவை விபூதி முட்டா இப்ப பக்கத்தெல்லாம் வைக்கல் போட்டுருக்கோம் இல்லையா. ஆகினால 4 பக்கத்தையும் பிடிச்சு கொடுத்துருச்சுங்க, கிட்டக்கே நிற்க முடியாது. அனல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி தூரத்துக்கு அனல் அடிக்கும். அது 6 நாள் 7 நாள் ஆகும் பக்குவம் ஆகிறதுக்கு. அதுக்கு பிற்பாடு 2-3 நாள் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த விபூதியை அப்படியே பனியில வைக்கணும். மழையில நிறையாம பனியில வச்சு எடுத்துக்கவே. ஏன்னா தூய விளவிலேன்னு வரும் விபூதி. ஒரு நெத்தியில ஒரு புண்ணு ஏற்படாது, ஒரு கருப்புத்தனம் ஏற்படாது. அது மேல பூசிக்கிற போதே ஒரு கவன்னு சாணத்தினுடைய ஒரு மனம் மாதிரி இருக்குமே தவிர வேற ஒண்ணு தனியாக வாசனப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கோவில்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் விபூதி எல்லாம் கொடுக்குற இடத்துல பார்த்தேன்னா எல்லாரும் என்ன பண்றா, சாதாரணமா கிடைக்கக்கூடிய வாசனாதி திரவியங்கள் இருக்க அதெல்லாம் போட்டு நல்ல வாசனையா கொடுத்துடுறான். அதை வந்து வஸ்திரகாயம் பண்ணி சுத்தமா பரிசுத்தமா பண்ணி கொடுத்துடுறான். அந்த விபூதி நமக்கு வந்து இட்டுக்கிறதுக்கு லாயக்கு இல்லை. ஆகிலாம் சுத்தமான விபூதி வேணும்னு சொன்னா நம்ம வந்து கோசாலையில இருந்து கிடைக்கக்கூடிய விபூதி இருக்க அது விபூதி தான் சுத்தமான விபூதி. இதை எல்லாரும் வாங்கிக்கிறா. அயல்நாடுகளுக்கு எல்லாம் போறது எல்லாரும் வாங்கிக்கிறாங்களால சப்ளையா பண்ண முடியல, அவ்வளவு தூரம் போறது. அப்படின்னு சொன்னா இதுல விபூதிய அதுல இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சின்றவாளுக்கு இது தெரியுது.
அது காலைல 6 மணிக்கு வந்து ஒரு 3 மணி நேரமா இங்க விபூதி ஒரு விட்டு கூட என்ன அடுக்க முடியல. இன்னொரு விட்டு இருக்கு. 4-5 பேர் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு இந்த அட்டி ருத்ரம் சொல்லி சமக்கம் சொல்லி புருடசூக்தம் சொல்லி பஞ்சசாந்தி சொல்லி எல்லாத்தையும் மந்திரங்களோடு சொல்லி இதை அடுக்கிறோம். அதுக்கப்புறமா மந்திரம் தான். எதுவுமே மந்திரத்தோடு செஞ்சா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஆகினால மந்திரத்தோடு செய்யக்கூடிய விபூதி இருக்க லோகோத்தரமான விபூதி. இது ரொம்ப பரிசுத்தமான விபூதி. ஏற்கனவே கிடைக்காத ஒரு விபூதி. இது அவ்வளவு வசதியா பண்ணப்பட்டு இருக்கு. இது எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம், எத்தனை பேர் சிரமப்பட்டு இருக்கோங்கிறத கோசாலைக்கு நேரம் வந்தேன்னா கூடலூர்னு இருக்கீங்க 11 பக்கத்துல. அந்த ஊர்ல வந்து பார்த்தேன்னா இதுக்கு விபூதி போடுறதுக்காக ஒரு இடம் கூட தயார் பண்ணி அந்த இடத்துல தான் பரிபழக்க வச்சு பசுஞ்சாணினால அந்த இடத்த போட்டு மெழுகி 4 பக்கத்துல செவரை கட்டி மேல ஒரு கொட்டகாயும் போட்டு மழை நீரால் நனையக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பந்தோபஸ்தெல்லாம் பண்ணி அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இப்ப எல்லாம் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணி இது விபூதி முட்டானாலும் போடப்படுது. ரொம்ப சிரமசாத்தியமான காரியம் அது. மந்திரவத்தா போட்டாதான் பூச்சி விட்டு ஒண்ணு கிட்ட நெருங்காது. இல்லாதவனா பூச்சி விட்டுலாம் நெருங்கும். இல்லைன்னா விபூதியும் தனியா வராது, கண்ணங்கரையேன்னு போயிடும். அப்படி ஒரு தடவை போட்டும் கூட எங்களுக்கு ஒரு தடவை போட முடியாம தெரியாத முடியும் போட முடியாம விழா கூட போயிடுது. ஏன்னு கேட்டா நீ வந்து வேற யாரும் வந்தா வந்து அது சரியா வைக்க தெரியாம வச்சு அது வந்து வீணாப்படுது. 2000-3000 விராட்டி வீணா போச்சு. அது இல்லாம போட்டுக்கிறதுக்காக பந்தோபஸ்தாக இருக்கிறதுக்காக வேத மந்திரங்களை சொல்லி இந்த வேத மந்திரங்கள்லான அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு நாங்க இருந்து எல்லாரும் மடியா இருந்து அந்த விபூதிய போடுறோம். 6 மணிக்கு ஆரம்பிச்ச விபூதி முட்டா இப்பதான் ஒரு செட்டு முடிஞ்சிருக்கு. இப்ப 2வது செட்டு ஆரம்பமாயிட்டு இருக்கு. இப்ப 2யும் போட்டுட்டு வந்தேன்னா ஒரு 2500 விராட்டிகள் மொத்தம் 5000 விராட்டி வரும். 5000 விராட்டி வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் 14 லேயர் அடிக்கிருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு 14 லேயர் வந்துருப்போம். ஆக இந்த 14 லேயர் வந்து ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விபூதி இத்தனை சிரமப்பட்டு 6 மணி நேரம் 4 மணி நேரம் சிரமப்பட்டு கிடைக்கக்கூடிய விபூதி ஒரு 5 பொட்டி 6 பொட்டி வரும். ஒரு டப்பாவுக்கு 1 கிராம் வீதம் 6 பொட்டியோ 7 பொட்டியோ வரும். 7 பொட்டி வந்தீங்கன்னா 7 5 35 350 டப்பாக்கள் வரும். அதில் 400 டப்பாவே வச்சுக்கோ. 400 டப்பா வரணும் நம்ம வந்து விபூதி எதிர்பார்க்கலாம். ஒரு 100 கிராம் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய சிரமசாத்தியமான ஒரு காரியங்களை பார்த்துமே ஆனா நமக்கு வந்து நேரம் பார்த்துமே ஆனா நம்ம கொடுக்குற ரூபா போராது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 50 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியா வாங்குறா அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்பேற்பட்ட விபூதியை உபயோகப்படுத்துறதுனால நமக்கெல்லாம் என்ன வியாதியெல்லாம் போறது. பசுமாட்டுடைய சாணம், அதுவும் நாட்டு பசுவனுடைய சாணம். நாட்டு பசுவனுடைய சாணம்னு வேற 150 மாடு வச்சு பராமரித்து அதுலேருந்து நாட்டு மாட்டுடைய சாணியை எடுத்து அதெல்லாம் ஒரு விராட்டியாக அந்த முட்டானாக ஆக்கி அதை காய வச்சு எத்தனை நாள் காயணும், எத்தனை நாளைக்கு இது வந்து அக்னியில் இருக்கணும், எத்தனை நாளைக்கு பின்னால பனியில் இருக்கணும் அப்படிலாம் பார்த்துமையான ஒரு 2 லேயர் 14 28 லேயர் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுது. அது 20 நாள் ஒரு நாள்ல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் போறாது. எத்தனை லேபர் எத்தனை பேர் வேலை செய்யறா பாருங்க. அத்தனை பேருக்கு எல்லாரும் சம்பளங்கள்லாம் கொடுத்து பசுமாட்டு ஜானி எல்லாம் தட்டி எல்லாம் பண்ண வேண்டியது. இது தட்டுறதுக்காக 4 பேர் மண்ணு படாம மணல் படாம அது தரையில படாம ரொம்ப அழகா விராட்டியை தட்டி கொடுக்குறேன். அந்த விராட்டி இது வேலையெல்லாம் சொல்லணும். இப்ப நாம செய்யற வேலையை காட்டிலும் இவா ஒரு 15 நாளா செஞ்சுட்டு இருந்தா பாருங்க, அவளுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னு கேட்டா இது பண்றது அவ்வளவு சிரம சாத்தியமான சாணியை கையில வச்சு 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 பின்னால கையை பார்த்தோம்னா கையில அரிச்ச மாதிரி போடும். அது சிரமத்தோடு பண்றா பாருங்க, அவளுக்கு எல்லாம் நம்ம நன்றி தெரிவிக்கணும். இந்த டயத்துல இவாளு என்ன பண்றா, வேத மந்திரத்தோடு கூடுதலான பசுஞ்சாணிய முட்டான ஆக்குவதற்காக இவா பாடுபடுறா. அப்ப இவாளுக்கு என்ன ஆயிடுறது, அது பரமேஸ்வருடைய சம்பந்தம் இவாளுக்கு ஏற்பட்டு ஆகியனால என்ன ஆகுது, இப்போ இந்த புண்ணியமானது எல்லாருக்கும் பரவது. இந்த வேலை செய்யறவா அத்தனை பேருக்கு இந்த புண்ணியம் கிடைக்கிறது. இதை கைங்கிறது ஈடுபட்டுறவாளுக்கு எல்லாரும் கிடைக்கிறது. இதை வாங்கி நெத்தியில பூசிக்கிறா பாருங்க, அவளுக்கு எல்லாம் இந்த புண்ணியம் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட புண்ணியத்தோடு பண்ணக்கூடியதான விராட்டி. இப்ப 1வது லேயர் போட போறோம். முதல் லேயர் கீழே போட போறோம். 2வது செட்டுல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு 5-6 பேர் மெனக்கெட்டாதான் இது போட முடியும். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போறா.
பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி விபூதி பட்டா. விபூதி முட்டானுக்காக ஒரு ஷெட்டு. விபூதி முட்டான்லாம் சாதாரணமா என்ன பண்ற வழக்கம், ஆளுங்கள் வீடுகளில் போடுற போது ஏதோ ஒரு மூலையில ஒரு கணப்பு மாதிரி போட்டு சின்னவா ஒரு விராட்டியை போய் விராட்டிக்குள்ள வச்சுவிட்டு அந்த மாதிரி பண்ணுவா. இப்ப என்னன்னா எல்லாருக்கும் உபயோகப்படணுங்கிறதுக்காக நல்ல பசுமாட்டுடைய விராட்டியா அதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது விபூதியை நெத்தியில் இட்டுக்கிறதுனால பரம சிரேயஸ் ஏற்படுது. பரமேஸ்வருடைய சாகித்யம் சாரூபியம் சாலோக்கியம் சாமீபியம் சொல்லக்கூடிய லோகங்கள்லாம் கிடைக்கிறது. எப்படி அந்த வெள்ளரி பிஞ்சானது கட்டுப்பட்ட வெள்ளரி பிஞ்சானது அந்த கட்ட மீறிட்டு வருதோ அது போல விபூதி இட்டுக்கிற போது திரம்பகம் ஜெயாமையே என்ற மந்திரத்தை சொல்லி நாம் விட்டுட்டு போயானா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாசபந்தங்கள் ஏதோ பாபபந்தங்கள் எல்லாம் ஓடி போய் எல்லாம் விட்டு போய் பரமேஸ்வரனுடைய லோகத்தையே நேரம் அடையிறாரு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதனால உத்தமமான விபூதி இது. இந்த விபூதியை தயாரிச்சு கடைசியில நீங்க வந்து அது அதாவது அந்த அக்னி குண்டத்திலேருந்து அக்னி வரமாறி மேல் நோக்கி வரமாறி ஊர்வமாக வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஜெகத் ஜோதியார் அப்பேற்பட்ட சர்வமங்கலமான விபூதியை எல்லாரும் விபூதியை தரிச்சுக்கணும். அது விபூதி தாரணம் பண்ணிக்கிறவா எல்லாரும் இது சுத்தமான விபூதியை வாங்கிக்கணும்னு கேட்டுட்டு இதோட நான் வந்து அந்த விபூதியை பற்றின விவகாரத்தை அதை முடிச்சுக்கிறேன். அதுக்கு மேல பின்னால போட்டோ எல்லாம் இருக்கும் பார்க்கலாம். நீங்க பின்னால வரும் அதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்கிறத நீங்க பார்க்க நேரடியா பார்க்கலாம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.